இன்னைக்கு நாம் தியானிக்கக்கூடிய வார்த்தை, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. மறுபடியும் சொல்வோம், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. கண்ணு மூடுவோமா? கண்களை மூடி எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அந்த காலை கத்த நம்மோட பேசும்படியா, நம்மோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இடைப்படும்படியா. ஹல்லேலூயா. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வளைந்து கொள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் ஷபலபலபலபலபா. Thank you Lord. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வளைந்து கொள்ளுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவார் இல்லையே. விலையில்லா பாக்கிருபையால் விளங்க செய்திடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவார் இல்லையே. விலையில்லாவும் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே. வாழ்நாளெல்லாம் பாதம் செல்லும் பாதையில் நடத்திடுமே. காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே. வாழ்நாளெல்லாம் பாதம் செய்யும் நடத்திடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவார். Thank you Lord. Oh Jesus. மறுபடியும் பாடும். விலை போகாத பாத்திரம், விலை போகாத பாத்திரம். நாங்கள் உடைக்கப்பட்ட பாத்திரமாய் வந்திருக்கிற ஆண்டவரே, எங்களை விரும்புவது யாருமே இல்லப்பா. யாருமே எங்களை உலகத்துல விரும்பி எல்லாரும் எங்களை வெறுக்கிறவனா இருக்கிறார்களே. கிருபையினால எங்களை உகந்ததாக்குகிறார்கள். காணாமல் போன பாத்திரம் என்னப்பா. எங்களை தேடி வந்தீங்களா? எங்களை தேடி வந்தீங்களா? எங்களுக்காக ரட்சிப்பை கொடுத்தீங்களா ஆண்டவரே? வாழ்நாள் பாதம் செல்லும் பாதையில் நடத்திடுமே. காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே. வாழ்நாளெல்லாம் oh thank you Lord. பாதையில் நடத்திடுமே.
நேசமீட்பரை யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை. என்ன வந்தாலும் நோரோமே யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர், காக்கும் வல்ல மீட்பர் எங்கள் தெய்வமே, எங்களை உருவாக்கின எங்கள் குயவனே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த கர்த்தருடைய நாளிலே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே, இந்த பரிசுத்த ஆராதனையிலே நாங்கள் உம்மை உயர்த்த மகிமைப்படுத்த கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை எங்களோடு கூட பேசும், நீர் பேசும். நாங்கள் அப்பிரயோஜனமானவர்கள், எங்களுக்கு ஞானம் இல்லை ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றிலும் குறைவுள்ளவர்கள். பரிசுத்த ஆவியானவர் போதிக்கும்படி செபிக்கிறோம். நாங்கள் எல்லாம் அறிந்தவர்கள் அல்ல ஆண்டவரே. நீ சொன்னீரே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன் என்று சொன்னீரே. உடைய வேதத்தில் அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தருளுவீரான். கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தாவீது இந்த சங்கீதத்தை எழுதும் பொழுது அவனுடைய சூழ்நிலை, எல்லாராலும் அவன் புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு வனாந்தரத்தில் இருக்கிறான். பாஸ்டர் சொன்னது போல குகைகளிலும் வனாந்தரத்திலும் காடுகளும் ஒளிந்து சவுலுக்கு பயந்து என்னை ஒருவேளை கொன்று விடுவானோ என்று சொல்லி அந்த ஏக்கத்தோடு இருக்கிற நேரத்தில் தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுறார். முதல் வார்த்தையில் ஆரம்பிக்கும் சொல்வார், கர்த்தரேன் the Lord is my shepherd, I shall not want. எனக்கு எந்த குறைவும் இல்லை என்று சொல்லி வனாந்திரத்தின் அனுபவத்தில் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு பயத்தோடு இருக்கிற நேரத்தில் இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். அது மட்டுமல்ல, தன்னுடைய மரண பயம் தன்னை நெருக்குகிற நேரம், அது மட்டுமல்ல, சத்துருக்களுக்கு முன்பாக பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் ஆண்டவர் அவனுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். என்ன தைரியம் கொடுக்கிறார் அப்படின்னா, அந்த 5ஆம் வசனத்தில், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா சொல்லலாமே. தாவீது அந்த நிலையிலும் அப்படிப்பட்ட நெருக்கத்தின் நடுவிலும் அவன் ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நம்மளாம் சபைக்கு வரோம், பாடுறோம், ஆவில நிறைகிறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம், எல்லாம் ஓகே ரைட். ஆனால் இந்த வசனத்தில் நீங்கள் பாருங்க, தாவீதுக்குள் இருக்கிற அபிஷேகம் எப்போது நிரம்பி வழிகிறது என்று சொன்னால், என்றைக்கெல்லாம் அவனுக்கு விரோதமாய் சத்துருக்கள் அவனுக்கு முன்பாக வருகிறார்களோ அன்றைக்கெல்லாம் அவன் சொல்றான், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமென். நல்லா இருக்கிற நேரத்தில் அபிஷேகத்தில் நிரம்புவது அது சாதாரணமான ஒரு காரியம், அது பரிசுத்தவனம் நடத்துகிற இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு பெரிய ஒரு சேனை நமக்கு எழுந்து வருகிற நேரத்தில், ஒரு பெரிய யுத்தம் நமக்கு விரோதமாய் வருகிற நேரத்தில், நமக்கு விரோதமாய் ஒருவன் எழுந்து நம்மை அடிக்க வர நேரத்தில், கை நீட்டுகிற நேரத்தில், இன்னொரு வார்த்தை அழகா இருக்கு, நிபச்சொல் என்ற வார்த்தை. நமக்கு விரோதமாய் பல கேவலமான வார்த்தைகளை சொல்லி நம்மை கலங்கடிக்கிற நேரத்தில் நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கு விரோதமாக யாரா பேசும்போது
நம்ம திரும்பி பேசாமல் இருக்கவே மாட்டோம். நீ என்ன பேசிட்டல, எனக்கு நான் 4 வார்த்தை பேசினா தான் எனக்கு திருப்தியாக, இல்லைன்னா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் தாவீது என்ன சொல்றான்னா, என் சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு பந்து என்ன செய்கிறாராம், ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்றாரு, என் பாத்திரம் நிறைய வழிகிறது. யோசிப்பான். இப்போ கற்பனைக்கு வாங்க, ஒரு கற்பனை. நிறைய சத்துருக்கள், ஆண்டவர் பந்தியை ஆயத்தப்படுத்துறது தாவீதெல்லாம் கர்த்தர் ஆயத்தப்படுத்துறார். நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, நல்ல ஒரு கார்டெல்லாம் அடிக்கிறார், நல்ல இன்விடேஷன் கார்டெல்லாம் அடிச்சு போய் எல்லாத்தையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு எல்லாம் என்ன செய்யறாங்க, எல்லாம் வாங்கப்பா, தாவீதுக்கு இன்னைக்கு என்னது, இன்னைக்கு ஒரு அபிஷேக ஆராதனை நடக்க போகுது, எல்லாம் வாங்கன்னு கூப்பிடுறார். யாரை கூப்பிடுறாருன்னா, நண்பர்களை அல்ல, சத்துருக்களை கூப்பிடுறார். யாரை கூப்பிடுறாருங்க, சத்துருக்களை கூப்பிடுறார். வசனம் தான் சொல்லுது, என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி, thou hast prepared a table before my enemies. என்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி. இன்னைக்கு நம்மளாம் வீட்டில் விசேஷனா யாரை கூப்பிடுவோம், அக்கம் பக்கம் நண்பர்கள் எல்லாரையும் கூப்பிடுவோம். சுற்று நட்பு என்ன சொல்றாங்க, உறவினர் எல்லாரையும் கூப்பிடுவோம். சத்துருக்களை யாருமே என்ன செய்ய மாட்டோம், கூப்பிட. நீங்கள் பேசலைன்னா நான் ஊருக்கு போயிடுவேன், இப்போ போயிடுவேன். யார் பேசவே மாட்டேங்க, என்ன தெரிய தீர்மானத்தோடு வந்திருப்பீங்களோ தெரியல. சரி, கர்த்தர் நாவின் கட்டுகளை அவிழ்ப்பாராக. ஒரு ஆமேன் 2 ஆமேன் தான் வருது. சரி, நம்ம வீட்டில் விசேஷனா யாரை கூப்பிடுவோம், கூப்பிட மாட்டீங்களோ, வேண்டாம் போக. சரி, எங்கள் வீட்டில் விசேஷனா எல்லாத்தையும் கூப்பிடுவோம். ஆனால் தாவீதுல அபிஷேகம் பண்ணுறதுக்கு கர்த்தர் ஆர்டினேஷன் சர்வீஸ் வைக்கிறார். யாரை கூப்பிடனா எல்லா சத்துருக்களையும் கூப்பிட்டு ஒரு பெரிய ஒரு டேபிள், இங்கிலீஷில் டேபிள்னு போட்டிருக்குது, டேபிள் எல்லா ஐட்டம் இருக்குது, எல்லாமே வச்சுருக்கிறார். சிக்கன் 65 அது இது என்னமோ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, எல்லாம் வச்சுட்டாங்க. இடியாப்பம் அது இது புட்டு கிட்டு என்னமோ உங்கள் வீட்டில் சாப்பிடுவீங்க, அதெல்லாம் லைனாக வச்சுட்டு இப்போ தாவீது உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, சத்துருக்களும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ சத்துருக்கெல்லாம் யோசிக்கிறான், இவனை நம்ம நிந்திச்சேமேடா, இவனை போய் கேவலமாக பேசினேமேடா, இன்னைக்கு அவன் பார், அவனுக்கு வந்த வாழ்வு பார்த்தியா, உலகத்தை சொல்லுவாங்க, இவனுக்கு வந்த வாழ்வு பார்த்தியா, எப்படியெல்லாம் வளர்ந்துட்டான், எப்படியெல்லாம் உயர்ந்துட்டான், இவனுக்கெல்லாம் நேரம். உண்மையாக சொல்கிறேன், அவனுக்கு நேரம் தான், உயர்வு தான். கர்த்தர் எங்கே உயர்த்தார், எங்கே மேன்மைப்படுத்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நண்பர்களுக்கு முன்பாக அல்ல, சத்துருக்களுக்கு முன்பாக. கைவருத்தி ஆமேன், இன்னொரு ஆமேன். நான் சொல்ற பாத்திரம் எப்போ நிரம்பி வழியும்னு கேட்டிங்கன்னா, என்றைக்கு நமக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்பி நம்மை கெடுப்பதற்கு, நம்மை குழியில் போடுவதற்கு என்றைக்கெல்லாம் ஜனங்கள் நமக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ, அன்றைக்கெல்லாம் கர்த்தர் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆயத்தப்படுத்துவது மட்டுமல்ல, நமக்கு நம்முடைய பாத்திரமாகிய அந்த இருதயம் நிரம்பி வழிமுறை. சில பாத்திரத்தை என்ன நிரம்பி வழிகிறது தான் முக்கியம். வசனம் சொல்லுது, பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அவ்வளோ அர்த்தம் கொஞ்சம் பாருங்க. பாத்திரம் வெறும் பாத்திரம் நிரம்பி வெளியுமா, நிறையம்பாது. பாத்திரத்துக்குள்ள ஏதோ தண்ணி இருக்கணும், ஏதோ ஒரு திரவம் இருக்கணும், அதுதான் நிரம்பி என்ன செய்யும், வழியும். சில வீட்டிலலாம் காலையில் பால் வைப்பாங்க பார்த்தீங்களா, பால் காய்ச்சுவாங்கல்ல, காப்பி வைக்கிறதுக்கு இல்லையா, எந்த வீட்டில் பால்லாம் வைப்பீங்களே. இந்த பால் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் ஊற்றி என்ன செய்வாங்க, ஸ்டவ் பற்ற வச்சுட்டு, சில வீட்டில் இந்த சிம்முன்னு சொல்லுவாங்களே, திரி கம்மியாக வச்சுட்டா அந்த பால் பொங்கல் கொஞ்சம் லேட்டாகும். ஆனால் அதே இதை கொஞ்சம் ஸ்பீடாக கொஞ்சம் இதாக வச்சுட்டிங்கன்னா அந்த பால் என்ன செஞ்சிடும், பொங்கி நிரம்பி கீழே போயிடும். சில வீட்டிலலாம் பால் பாத்திரம் வச்சு எங்கேயோ போயிடுவாங்க, வெளியே போய் பேசிகிட்டு இருப்பாங்க. சில வீட்டில் பால் வச்சுன்னா அப்போ தான் ஃபோன் வரும், சொந்தக்கார பேச பொங்கி நிறஞ்சு கீழே போயிட்டே இருக்கும். இல்லை சில வீட்டில் சில சிரிக்கிறத பார்த்தா ஆமான்ற மாதிரி இருக்குது. ரைட், ஓகே. நிரம்பி வழியும் பாத்திரம். அதே போல தான் இப்போ தாவீது சொல்கிறாரு, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இப்போ பாத்திரத்தில் பால் நிரம்பி வழிகிறது, ரைட்டு. ஆனால் இவருடைய பாத்திரத்தில் என்ன நிரம்புனா, பாத்திரம் என்பது இருதயம். இந்த இருதயமாகிய பாத்திரத்தில் என்ன நிரம்பி வழிகிறது அப்படி கேட்டிங்கன்னா, தேவன் கொடுத்ததான அபிஷேகம் நிரம்பி வழிகிறது. கைவிட்டு ஆமேன் என்று சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ சத்துருக்கள்லாம் பார்க்குறாங்க, அடாடாடா இவனை பேசாமல் நிந்திக்காமல் இருந்துக்கலாமே, இவனை அவமானப்படுத்தாமல் இருந்திருக்கலாம், இவனுக்கு வந்த வாழ்வு பாரு, இன்னைக்கு கடவுள் ஆண்டவராகிய தேவன் இவனுக்கு ஒரு நல்ல ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எல்லாருக்கும் முன்பாக மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறாரே, இவனுக்கு வந்த உயர்வு பார்த்தீங்களா அப்படி சொல்லும் பொழுது, கர்த்தரவனை அபிஷேகம் பண்ணும் பொழுது, அவனுடைய பாத்திரம் நிரம்பி வரும் பொழுது, சத்துருக்கள் எல்லாம் வெட்கப்பட்டு ஓடி போகக்கூடிய அனுபவத்தை தாவீதுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்திருந்தார். அல்லேலூயா. எந்த குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ. ஆமாம், ஒரு பையன் சொன்னான், சிங்கக்குட்டி தாழ்ச்சியிலிருந்து பல்ட்டி அடிக்கும், ஆண்டவரை தேடுகிறதுக்கு அல்வா கிடைக்கும்.
நிஜமாக சொல்கிறேன், நிறைய அல்வா கிடச்சிட்டே இருக்கு எங்களுக்கு. எங்கள் பொண்ணு தூத்துக்குடி போனான்னா அங்கே ஒரு ஊழியக்கார் அகஸ்டின் ராஜசேகர் அண்ணா இருக்கார். அவர் பைப்பையா அல்வா கொடுத்துருவா. அவர் தூக்கிட்டு வருமா ரொம்ப கஷ்டப்படுவான். அல்வாவும் கொடுப்பார், எல்லாமே கொடுப்பார். ஆண்டவர் நம்ம தேவைகள் எல்லாம் சந்திக்கிற நம்முடைய ஆண்டவர். ஒரு முறை நாங்கள் காலையில் எழுந்திரிச்சு நானே மனைவி உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு என்ன செய்வோம் என்று சொல்லி கலக்கத்தில் இருக்கிற நேரத்தில் காலையில் எழுந்து வீட்டில் தண்ணி மட்டும்தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப நெருக்கமான ஒரு சூழ்நிலை. அப்போ நான் உட்காந்து பார்த்துட்ருக்கேன், வெளியே அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது எங்கள் கேட்டை தாண்டி ஒருவர் போகிறார், எங்கள் வீட்டை தாண்டி ஒருவர் போகிறார். அவர் சைக்கிளில் ஒரு பெரிய மூட்டை கட்டிட்டு பக்கத்து வீட்டில் போய் கேட்குறார், இந்த மாதிரி ஸ்டீஃபன் பாஸ்டர் வீடு எதுங்க அப்படின்னு. அப்போ அவங்க இந்த வீடு தான் போங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் யாரை வந்திருக்காங்களே சரி பார்த்துட்டு உள்ளே போய் கொஞ்சம் பனியன் போட்டு ஷர்ட் போட்டு வெளியே வரும்போது அவர் பிரதர் வரார். ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவர் கடை ஓப்பன் பண்ணார், மளிகை கடை. போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டார். அவங்க மனைவி சொன்னாங்களா, பாசம் ஜெபம் பண்ணிட்டு போனாரே, நீங்கள் ஒன்றுமே செய்யலை விட்டுட்டீங்களேன்னு சொல்லி. அவருக்கு அந்த நாளில் ஞாபகம் வந்திருக்குது. ஒரு மாதத்திற்கு தேவையான எல்லா பொருட்களையும், கருவேப்பிலை, தக்காளி, அது இது எல்லாம், காப்பித்தூள் முதல் கொண்டு எல்லாம் ஒரு மூட்டையில் கட்டி எங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு அப்படியே வைக்கிறார். வச்சு பிரித்து போடுறார். எதுக்கு பிரதர் என்ன அப்படின்னா, அன்றைக்கி வந்து ஜெபம் பண்ணிட்டு போனீங்க, என் மனைவி சொன்னா, ஆனால் ஒன்று நான் செய்ய முடியல, இப்போ தான் எனக்கு நேரம் கிடச்சிது அப்படின்னு சொல்லி அவர் எல்லாம் பிரித்து போடுறார். நானும் என் மனைவி அழுகிறோம். என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், எதுக்கு அழுகிறீங்க அப்படின்னு. நான் சொன்னேன், பிரதர் எங்கள் வீட்டில் இப்போ எதுவுமே இல்லாத சூழ்நிலை, இப்போ தண்ணி மட்டும்தான் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு காப்பி வைக்கணும் கூட நீங்கள் கொடுத்த காப்பி தூள் தான் எடுத்து வைக்கணும், அந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் எங்கள் தேவைகளை அறிந்து, எங்கள் சூழ்நிலைகளை அறிந்து உங்கள் மூலமாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறாரே என்று சொல்லும் பொழுது அவரும் ஆச்சரியப்பட்டு போனார், நாங்களும் ஆச்சரியப்பட்டு போனோம். கர்த்தர் இப்படிலாம் நம்ம நடத்துவாரா? சண்டே கிளாஸில் கேட்டுருக்குறோம் இதெல்லாம் கதையா, ஆனால் நிஜ வாழ்க்கையிலே கர்த்தர் நடத்த ஆரம்பித்தார். அல்லேலூயா. அன்றைக்கு வந்து தீர்மானம், எலியாவின் தேவன் நடத்துவார். எலியாவை காகங்களை கொண்டு போஷித்த ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடினால் இந்த காலவெளியில் 4 விதமான பாத்திரங்களை குறித்து நாம் பார்த்தோம். நீங்கள் எந்த பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் எச்சமானுக்கு உபயோகமான பாத்திரம், பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம், நீங்கள் கனத்திற்குரிய பாத்திரம், எந்த நற்கிரியும் செய்வதற்கு நீங்கள் ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமாக இருக்கிறபடினாலே இனி வரக்கூடிய நாட்களில் ஆண்டவருக்காக நல்ல காரியங்களை செய்யுங்கள், நல்ல கிரிகளை நீங்கள் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு இந்த பட்டணத்தை, இந்த தேசத்தில், இந்த பிரதேசத்தில் தேவனை உங்களை உயர்த்தி, உங்களை மேன்மைப்படுத்தி, உங்களை ஆசீர்வதித்து, உங்களை இன்னும் பெருக செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே இந்த வார்த்தைக்காக எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஹalleluya. ஓ, நான் எஜமானுக்கு உபயோகமான பாத்திரம், நான் எந்த நற்கிரியும் செய்வதற்கு ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம். நல்ல கரங்களை தட்டி, ஓ, என்னை பரிசுத்தம் பண்ணி இருக்கிறார், என்னை பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமாய் கர்த்தர் என்னை மாற்றி இருக்கிறார். இனி பாவம் எனக்குள் இருக்காது, எனக்குள் எந்த வியாதி, பலவீன, சாபம் என்னை விட்டு போய்விட, நான் இயேசு இரத்தத்தினாலே கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமாய் இருக்கிறேன். என்னை சத்துரு தொட முடியாது. என் சத்துருக்கள் முன்பாக தேவன் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். இயேசுவின் நாமத்தினால் தேவ அபிஷேகம் இறங்குவதாக, தேவ அக்கினி இறங்குவதாக, எல்லாருடைய பாத்திரம் இயேசு வல்லமையால் நிரப்பப்படுவதாக. ஷபா லபா கபா ரபா ரபா. நிரம்பி வழியிட்டு நல்ல கரங்களை தட்டி உங்கள் அபிஷேகத்தை இன்னும் அதிகமாய் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். தேவ வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். சத்துருவின் திட்டங்கள் உடைக்கப்படுவதாக, பிசாசின் வல்லமைகள் உடைக்கப்படுவதாக, சாபங்கள் உடைக்கப்படுவதாக. ஹalleluya, 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 ஹalleluya. ஓரா ரா 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 பஷாதா லபா கபா லபா லபா ரபா 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 ரபா. ஓ, ஹalleluya, ஹalleluya. எந்த நற்கிரியம் செய்வதற்கு ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம். ஒருவேளை உண்மையான அபிஷேகத்தை பெற்றிருந்தா நல்ல கிரியைகளை செய்யணும். நல்ல கிரியைகளை செய்வதற்கு கர்த்தர் உங்களை இந்த நாட்டில் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவாரா? எழுந்து நிற்போம், ஒரு நிமிஷம் எல்லாம் எழுந்து நிற்போம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஒருவேளை தாழ்வு எண்ணத்தோடு கூட நான் அதுக்கு தகுதி தான ஆண்டவரே அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே, ஒரு நல்ல பாத்திரமான இருப்பதற்கு, எஜமானுக்கு உபயோகமான ஒரு பாத்திரமா இருப்பதற்கு என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே, என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. தேவனே என்னை பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும் ஆண்டவர். இந்த பட்டணத்திலே நான் அநேகருக்கு சாட்சியாக இருக்கும்படி, அநேகருக்கு இயேசுவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமா என்னை மாற்றும் ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya.
ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தினவர்களா? ரெண்டு கரம் உயர்த்தினா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மறுபடியும் அந்த பாடலை பாடி, வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுவே. வெறுமையான பாத்திரம் பாருங்க, எல்லாரும் பாருங்க, எல்லாரும் பாருங்க. ஆண்டவர் முன்பாக அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே நான் வெறுமையான பாத்திரமா இருக்க, என்ன உங்க அபிஷேகத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. எல்லாம் உணர்ந்து பாடுவோம், உணர்ந்து பாடுவோம். வேதத்தில் காணும், வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுவே. என்னையும் மௌவீத பாத்திரம். நல்ல கரங்களை உயர்த்தி அர்ப்பணித்து, கரங்களை கமான் everybody raise your hands. கரங்களை உயர்த்தி அர்ப்பணித்து, வேதத்தில் காணும். கண்ணமுடி கண்ணமுடி பய வைத்தோடுங்க பிரதர். பரிசுத்த ஆவியானவர் எங்க வர நேரம், உன் பாத்திரம் நிரம்பி வழிகிற ஒரு நேரத்திலே வந்திருக்கிறாய். ஹல்லேலூயா. என்னையும் அவ்வித நல்ல உணர்ந்து பாடுங்க, உணர்ந்து பாடுங்க எல்லாரும் சேர்ந்து. ஹல்லேலூயா. விலை போகாத பாத்திரம் நான், விலை போகாத பாத்திரம் நான், வீரும்பு வாரில்லையே. அப்பா, என்ன நேசிக்கிறவங்க யாருமே இல்லை ஆண்டவரே, எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்கப்பா. நான் விலை போகாத ஒரு பாத்திரமா இருக்கிற ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க மறுபடியும், விலை போகாத பாத்திரம் நான், வீரும்பு வாரில்லையே. விலையெல்லாம் கிருபையாய் உகந்ததாக்கிடுவே. காணாமற் போன பாத்திரம் என்னை காணாமல் போயிருந்த ஆண்டவரே, என்ன தேடி வந்தீங்களே ஆண்டவரே, ரட்சித்தீங்களே, பிள்ளையாய் மாற்றி இன்றைக்கு சபையில் உட்கார வச்சிருக்கிறீங்களே, நன்றி ஆண்டவரே. வாழ்நாள் எல்லாமும் பாதம் செய்யும்